வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறமாறாத நிகழ்வோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குலதெய்வத்தினுடைய அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய ராசி பலன். இன்று சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 22வது நன்னாள். ஆங்கில தேதி ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 2024வது வருடம். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் சூரிய பகவான். இன்றைய கிழமையுடைய அதி தேவதை சூரியனுடைய அதி தேவதையாக நாம் அனைவரும் வழங்கப்படக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான். இன்றைய தினத்தை வழி நடத்தக்கூடிய தெய்வமான எம்பெருமான் சிவபெருமானை நாம் அனைவரும் வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அந்த மகாசக்தி நம் அனைவருக்கும் நற்பலன்கள் பல அருளி நன்மைகள் பல செய்வார். இன்றைய நட்சத்திரம் இரவு 7:50 வரை விசாக நட்சத்திரமும், அதாவது குருவுடைய விசாக நட்சத்திரமும், அதற்கு அடுத்து சனியுடைய அனுச நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செல்ல இருக்கிறார். திதி இன்று இரவு 10 மணி வரை ஏகாதசி திதியும், அதற்கு பிறகு துவாதசி திதி நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரையும், குளிகை மதியம் 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலை நேர நல்ல நேரம் காலையில் 7:30 8:30 வரையும், மாலையில் வரக்கூடிய நல்ல நேரம் மாலை 3:30 முதல் 4:30 வரை நடைமுறையில் இருக்கும். அடுத்து இன்றைய ஆலய உற்சவங்களை பார்ப்போம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரெங்கமன்னார் கண்ணாடி மாளிகைக்குள் எழுந்தருளல். அடுத்து திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் புறப்பாடும், திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் புறப்பாடும் நடக்க இருக்கும். இன்றைய தினம் சர்வ ஏகாதசி அனுஷ்டிக்கப்படுகிறது. இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி மீன ராசியாகவும், சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரமாகவும் அமைகிறது. இன்றைய தினம் சந்திர பகவான் துலாம் ராசியில் குருவுடைய விசாக நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பயணம் நம் அனைவருக்கும் 12 ராசிக்காரங்களுக்கும் 800 கோடி மக்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். மேசராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். கலஸ்திரஸ்தானத்தின் நற்பலன்கள், அதாவது துலாம் ராசியினுடைய நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்தடையும். சுறுசுறுப்பும் சுய சிந்தனையும் கொண்ட மேசராசி அன்பர்களுக்கான ராசி பலன். மேசராசி அன்பர்களில் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் கைகூடக்கூடிய யோகத்தை தருகிறது. அதே போல கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் இந்த நாள் கொண்டு வந்து தருகிறது. உங்களுடைய இன்றைய தினத்துடைய யோகம் என்ன என்று பார்க்கும் பொழுது, சிறந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய உயர்வான எண்ணங்களையும் தரக்கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் செய்வதற்கு ஒவ்வொரு கடமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து கடமைகளையும் இனிதாக சிறப்பாக நிறைவேற்றி தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். அதே போல் உங்களுடைய அவசிய தேவைகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வகையில் பண உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதை தொடர்ந்து உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறி நல்ல நாளாக இந்த நாள் மேசராசி என்பவர்களை இனிமையாக கடந்து செல்கிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். வெற்றி ஸ்தானத்தின் துலாம் ராசியினுடைய நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். பந்தபாசமும் மனம் விட்டு பேசும் தன்மை நிறைந்த ரிஷபராசி நண்பர்களுக்கான இன்றைய நல்ல நாள். உங்களில் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இன்றைய தினம் 6வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு நீங்கள் விரும்பியபடி வேலை அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி புதுமண தம்பதியர்களுக்கு உங்களுடைய தாம்பத்திய உறவுகளை சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாளாகவும், அதன் தொடர்ச்சியாக அழகிய தேவதை போன்ற குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய யோகத்தையும் இந்த நாள் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது. ரிஷபராசியில் பிறந்த பெற்றோர்களுக்கு
நீங்கள் பெற்ற பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய இனிமையான நாளாக, அன்பான நாளாக இந்த நாள் இருக்கும். மேச ராசியில் பிறந்த இளைஞர்கள், நீங்கள் செய்யக்கூடிய காதல் தொடர்பான ஈடுபாடுகளுக்கும் அதன் செயல்பாடுகளுக்கும் வெற்றியினை தரக்கூடிய நல்ல நாள். அதாவது உங்களுடைய காதல் திருமணத்தில் முடியக்கூடிய நல்ல அமைப்பை கொண்டுள்ளது. அதே போல உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற சந்தோஷத்தால் இன்றைய தினம் தன்னிலை மறக்கக்கூடிய மகிழ்வான நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்கிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். புத்திஸ்தானத்தின் நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக சொல்லுவாங்க, மனிதர்களுக்கு தன்னம்பிக்கை. அந்த வகையில் தன்னம்பிக்கையும் லட்சியத்தில் உறுதியும் கொண்ட மிதுன ராசி நேயர்களுக்கான இன்றைய ராசி பலன். உங்களுடைய ராசிக்கு, அதாவது மிதுன ராசிக்கு 5வது ராசியில் துலாம் ராசியில் சந்திர பகவான் செல்லும் பொழுது குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றுவார். அதே மாதிரி ஆன்மீகம் தொடர்பாக, தெய்வ நம்பிக்கை தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆன்மீக பயணங்களும் புனித யாத்திரைகளும் வெற்றிகரமாக, மன நிறைவாக, சந்தோஷங்களை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினத்துடைய பண வரவுகளை கவனிக்கும் பொழுது பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருந்து உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் பெரிய அளவில் தொகைகளை ஈடுபடுத்தி ஆதாயமும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாளாகவும் அமையும். தொழில் வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைத்து உங்களது தொழிலில் முன்னேற்றங்களை அடையக்கூடிய சூப்பரான நாளாக இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களை கடந்து செல்கிறது. கடகராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். மாத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய தாயை குறிக்கக்கூடிய துலாம் ராசியின் நற்பலன்கள் இன்றைய தினம் உண்டாகும். கடகராசி அன்பர்களுக்கு ஆழ்ந்த அறிவையும் தன்னடக்கத்தையும் தரக்கூடிய சிறந்த நாளாக இருக்கும். இன்றைய தினத்துடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மன நிம்மதியும் மன உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அதைத் தொடர்ந்து உங்களது குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவியிடையே ஒற்றுமையையும் மிகவும் சிறப்பாக்கி சேர்த்து தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுடைய சிந்தனையையும் உங்களுடைய எண்ணங்களையும் புரிந்து கொண்டு குடும்ப பொருளாதார முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதனால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்து நிற்கும். கடகராசி அன்பர்களில் வயதான தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் பெற்ற பிள்ளைகளால் பொருளாதார உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும், அதைத் தொடர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியோடு இந்த நாளை கொண்டாடக்கூடிய அமைப்பையும் கொண்டு வந்து தருகிறது. மேலும் கடன் அடைக்கக்கூடிய வகையில் நன்மைகள் பல தரக்கூடிய நல்ல நாளாகவும், கடந்த கால கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பையும் இந்த நாள் உங்களுக்கு தந்து இனிமையாக கடந்து செல்லும். சிம்மராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். சகோதர ஸ்தானத்தின் துலாம் ராசியின் நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். சகோதர ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு புத்தி கூர்மையையும் சுறுசுறுப்பையும் அமைத்து தருவார் நண்பர்களே. அதைத் தொடர்ந்து உங்களுடைய இளைய சகோதரர்கள் சகோதரிகள் வழியில் அன்பு மற்றும் பாசம் மற்றும் பொருளாதார நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பொதுவாக சிம்மராசி அன்பர்களுக்கு ஊர் பயணங்களும் உல்லாச பயணங்களும் அது போன்ற பொழுதுபோக்கு இடங்களுக்கு செல்வதற்கான மனநிலையை தரக்கூடிய நாளாகவும் அமையும். வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல சம்பளத்தோடு கூடிய நல்ல மரியாதையும் தரக்கூடிய நல்ல வேலை அமைந்து அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வாய்ப்பும் வருகிறது. உங்களில் விவசாயம் செய்பவர்கள், பழத்தோட்டம் வைத்திருப்பவர்கள், பண்ணை வைத்திருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு நல்ல வருமானத்தை தரக்கூடிய நல்ல அமைப்பு உண்டு. அதன் வழியில் வசதிகளும் வாய்ப்புகளும் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்லும். கன்னிராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். தனஸ்தானத்தினுடைய நற்பலன்கள், அதாவது துலாம் ராசியினுடைய நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைய தினம் சாந்த குணத்தோடு
பந்த பாசத்தையும் நிறைவாக அன்பாக தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பணம் தொடர்பாக நீங்கள் ஈடுபடக்கூடிய முயற்சிகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாளாக, லாபகரமான நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய குலதெய்வ கோயில் எங்கு இருக்கிறது என தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கோவில் எங்கு இருக்கிறது என்பதை காண்பித்து கோவிலுக்கு சென்று வழிபடுவதற்கு பாதையை காட்டக்கூடிய தெய்வீகம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமையும். பெற்றோர்களே, நீங்கள் பெற்ற குழந்தையால் மதிப்பும் மரியாதையும் தரக்கூடிய நல்ல நாள். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் தொடர்பாக குழந்தை செல்வம் வேண்டி முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். உங்களுக்கு பிடித்தவர்களுடன் நெருங்கி பழகக்கூடிய அமைப்பை தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதன் வழியில் மகிழ்ச்சியும் உல்லாசத்தையும் தரக்கூடிய இன்பமயமான நாளாகவும் அமையும். உங்களில் கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பணவரவை சிறப்பாக்கி தந்து இந்த நாள் உங்களை இனிமையாக கடந்து போகும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு சொந்தமான, உங்களுக்கு உரிமையான ஜென்மஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அதைத் தொடர்ந்து உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் உடல் ரீதியான நல்ல ஆரோக்கியத்தையும் சிறப்பாகவும் ஆக்கித்தரும். உறவு என்ற வகையில் பார்த்தோம் என்றால் கணவன் மனைவி இருவருமிடையே அதிக அளவு அன்பு, பாசம் மற்றும் காதல் பரிமாற்றங்கள் நிகழ்த்தக்கூடிய மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் அமையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது உங்களை சுபகாரியங்கள் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுத்தக்கூடிய அமைப்பை தன்னுள் கொண்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவையும் ஒத்துழைப்பையும் உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் தந்து உங்களது முன்னேற்றத்திற்கு உதவியாக இருப்பார்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். இரகசிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசியில் உங்களது வீட்டிற்கு முன் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். இன்றைய தினம் தன்னடக்கத்தையும் பெரிய மனித தன்மையும் தரக்கூடிய வீட்டில் சந்திரன் பயணம் செய்கிறார். திருமண வயதை அடைந்த, திருமணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஜாதகக்காரர்களுக்கு திருமணம் நடப்பதற்கு உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தையுமே நீக்கி உத்தரவு இடக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய எண்ண அலைகள் இரகசிய செயல்பாடுகளை தரக்கூடிய வகையில் 12வது வீடு இன்றைய தினம் வேலை செய்யும். தொழிலில் இதுவரை இருந்து வந்த தேக்க நிலைகள் எல்லாமே முழுமையாக விலகி உங்களுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய யோகத்தை இந்த நாள் கொண்டு வந்து தரும். அதைத் தொடர்ந்து உங்களை தேடி கௌரவமான பதவிகள் அனைத்தும் ஓடி வரும். அந்த வகையில் நீங்கள் எதிர்பார்த்த பெயர் மற்றும் புகழையும் அடைய முடியும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது துர்க்கையம்மன் தெய்வ வழிபாடு உங்களது பண வரவுக்கும் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் சிறப்பை தரும் வண்ணம் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தைரியத்தையும் சுய சிந்தனையும் தரக்கூடிய லாபஸ்தானத்தினுடைய நற்பலன்கள், அதாவது துலாம் ராசியினுடைய நற்பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதாவது சந்திர பகவானின் லாபஸ்தான பயணம் உங்களுக்கு பணவரவை தரக்கூடிய லாபகரமான நாளாகவும் அமையும். இதுவரை உங்களுடைய குடும்பத்தில் நிலவி வந்து கொண்டிருந்த மனது தொடர்பான சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இரு மனமும் புரிதல் உண்டாகி அன்பு மற்றும் பாசம், அதை தொடர்ந்து காதல், இவை அனைத்தும் மேலும் சிறப்பாகி ஒற்றுமை அதிகரிக்கும். தனுசு ராசியில் பிறந்த தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் பெற்ற பிள்ளையின் வழியில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து தருகிற நல்ல நாளாக அமையும். மற்றவர்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய உதவியின் மூலம் நீங்கள் வேலை வாய்ப்பை பெற்று உங்களுடைய வாழ்க்கையின் சிறப்பான இடத்திற்கு வருவதற்கு அமைப்பு உண்டு. அதே போல உங்களுடைய உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய அதிர்ஷ்டங்களும் உங்களை வந்து சேரும். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது
குரு பகவானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களது உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியும் சிறப்பாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, சாந்த குணத்தோடு பணிவான நடத்தையும் தரக்கூடிய தசமஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசியுடைய நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய தினம் உங்களுடைய மைண்டும் மனசும் சார்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட்டு நீங்கள் எடுத்த காரியத்தில் மிக பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இந்த நாள் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது. அதே போல் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து கொண்டு வந்து தரும். இது நாள் வரை உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து வகையான பிரச்சனைகளும் உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கின்ற காரணத்தால் பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். வேலை ரீதியாக பெரிய தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு நற்பலன்களை தந்து இந்த நாள் நல்ல நாளாக கடந்து செல்ல இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ஆதிபராசக்தி தாயின் தெய்வ வழிபாடு இன்றைய தினம் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கும் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, பித்ருஸ்தானத்தின் நற்பலன்கள் இன்றைய தினம் உண்டாகும். சிறந்த அறிவையும் நல்ல ஆற்றலையும் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு இருக்கிறது நண்பர்களே. இதனால் வரை உங்களுக்கு இருந்து வந்த சுப காரியம் தொடர்பான தடைகள் அனைத்தையும் நீக்கி பூர்வ புண்ணியத்தின் வகையில் நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அதை தொடர்ந்து திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பையும் சேர்த்து வழங்கும். உங்களுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு இது நாள் வரை இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்தையும் குறைத்து உடல் நலத்தை பேணி காக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. தொழில் வகையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிக்கரம் உங்களுக்கு கிடைப்பதன் காரணத்தால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளிக்க முடியும். பொதுவாக கும்பராசி அன்பர்களே, தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வதன் மூலம் உங்களுடைய பொருளாதார மேன்மைகளை அடைய முடியும் என்பதை உங்களுக்கு இந்த நாள் உணர்த்தி இனிமையாக உங்களை கடந்து செல்கிறது. மீனராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். ஆயுள் ஸ்தானம் அஷ்டம ராசி 8வது வீடு என அழைக்கக்கூடிய துலாம் ராசியின் பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். அன்பான வாசகர்களே, இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே பொது பலன்கள். இந்த பொது பலன்கள் எந்த ஒரு தனி மனித ஜாதகத்திற்கும் பொருந்தும் என்பதற்கு எந்த வகையிலையுமே உத்தரவாதம் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்கள் இந்த பலனிலிருந்து வேறுபடும். அமைதியான குணத்தையும் நேர்மையும் நேர்கொண்ட பார்வையும் தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். இன்றைய தினம் உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவி இடையே வாக்குவாதங்களை 8வது வீடு தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுங்க. அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து போவது இன்றைய தினத்துக்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே நன்மை பயக்கக்கூடிய நல்லறமாக அமையும். அதே மாதிரி அவசியமான நேரங்களில் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து தேவையில்லாத தொந்தரவுகளையும் அவசியமில்லாத செலவுகளையும் தரக்கூடிய அமைப்பை இந்த நாள் தன்னுள் வைத்திருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடுகளிலும் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளிலும் கவனமாக இருந்து கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.